ஐயோ உங்ககிட்ட என்னையா லஞ்சமா கேட்கறேன், சீட்டு கேட்கறேன், என்னையா நான் உன்கிட்ட கேட்கறேன், மரியாதை தான் கேட்கறேன், தயவு செஞ்சு மரியாதை கூடியா. ராகுல் காந்திக்கு மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் மரியாதை கொடுக்கிறார், மாண்புக்கு முதலமைச்சருக்கு ராகுல் காந்தி மரியாதை கொடுக்கிறார். எங்களை எந்த நாயும் மதிக்க மாட்டேங்குது. சும்மா சும்மா வந்து சீட்டு கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு இருப்பீங்களாடா, அடிச்சு பத்திராங்களா அப்படின்னு சொல்லி அப்ப நீ கம்முன்னு இரு. நான் கம்முன்னு இருக்க மாட்டேன், நான் மறுபடியும் பேசுவேன். ஆர்எஸ் பாரதிக்கும் பிரவீன் காந்திக்கும் எக்ஸ் வலைதளத்துல போகுது. 5000 கொடுக்கறது நல்ல ஸ்கீம் தான், 5000 கொடுக்கறதுனாலே நீங்க வென்று எடுத்துருவோன்னு கனவு மட்டும் காணாதீர்கள். சவுண்டு ஓவரா இருக்கு. எதுக்கு சவுண்டா ஓவரா இருக்கு? பார்லிமெண்ட்ல எல்லாம் இருக்கிறப்ப ஜோதிமணியும் சுதாவும் போய் கத்தி விட்டு கம்பு சுத்துறாங்களே, எப்படி தைரியம்? அவனுங்க கட்சி அது வளர்க்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக காங்கிரஸ் தாவேகாவுடன் போவது உறுதி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், ஆக்சுவலாக ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு மக்களுக்கும் ஒத்து வராதுங்கிறது தெரியும், காங்கிரஸுக்கும் அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருந்தாலும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், மற்றவர்கள்லாம் வந்து நிறைய பேர் அதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், மக்கள் தானே முடிவு எடுக்கணும், நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை சலசல போயிட்டு இருக்கே சார். கூட்டணி நீடிக்குமா என்னதில்? இல்லை, கண்டிப்பாக அது கூட்டணி நீடிக்காது, எந்த ஒரு மாற்றம் கிடையாது. காங்கிரஸ் இருந்து கண்டிப்பாக திமுகவிலிருந்து காங்கிரஸ் கழண்டு போயிடணும், இல்லாட்டி திமுகவே காங்கிரஸை வெளியே அமைத்து விடும். ஏன்னா அவங்களுடைய பேச்சின் திமிர்த்தனம் பாருங்க. நாங்கள் வந்து 5000 ரூபா கொடுத்துட்டோம், எங்கள் ஓட்டு சதவீதத்தை உயர்த்திட்டோம், இனிமேல் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேற எவனா வந்து ஆட்சியில் பங்கு அதிக சீட்டு வேணும் மண்ணாங்கட்டி வேணும்னு கேட்டால் அவ்வளோதான், நாங்கள் கொடுக்குறத வாங்கிட்டு கம்முன்னு இருக்கணும், யாருக்கு தெரியாமல் கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு யார் சொல்றது? அவருடைய அமைப்பு செயலாளர் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி உடனே ட்விட்டு போடுறாருங்க. அப்போனா என்ன மறைமுக செய்தினா, காங்கிரஸே உங்கள்கிட்ட இருக்கிறது 2% ஓட்டு தான், அந்த 2% ஓட்டுக்கு நாங்கள் 5000 ரூபா கொடுத்து 5% ஓட்டை நாங்கள் உயர்த்திட்டோம், உங்கள் தயவு எங்களுக்கு தேவை, தயவு செய்து வெளியே போடா, திமுக கூட்டணி விட்டு வெளியில் போயிடு. இது யார்? அவர் மட்டும் இல்லை, ரகுபதி தெளிவாக ரகுபதி சொன்னது மட்டும் இல்லாமல் மதுரை வடக்கு எம்எல்ஏ தளபதி சொல்லிட்டார், உன்னால் டெபாசிட் கூட வாங்க முடியாது, ஜோதிமணி மாணிக்க தாக்கூர் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க, உங்களால் டெபாசிட் வாங்க முடியாது, நீங்கள் அப்படி இது கூட்டணி விட்டு வெளியே போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனிச்சு நின்று ஜெயிச்சுட்டு அதை பற்றி பேசுங்க, திமுகவுடைய வாக்கு இல்லைன்னா நீங்கள் செல்லா காசு ஜோதிமணி, செல்லா காசு மாணிக்க தாக்கூர்னு சொல்லி மதுரை வடக்கு எம்எல்ஏ இருக்கக்கூடிய தளபதி பேசுனதுக்கு தான் மாணிக்க தாக்கூர் எதிர்வினை ஆற்றுறார். மதுரை வடக்கில் நானே நிற்பேன், நான் வந்து கார்கெட்டை பேசிட்டேன், எனக்காக போஸ்ட் அடித்த அனைத்து காங்கிரஸ்காரருக்கும் நன்றி, நாங்கள் பூத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம், நானே வடக்கில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடிலாம் பண்ணார். அந்த காமெடிலாம் பண்ணோன்னு ஆஹா இவருக்கு ரோசம் வந்துருச்சு, எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நிற்க போகிறாருன்னு பார்த்தா இன்றைக்கி நான் நிற்கல, இந்த தொகுதியை சேர்ந்தவர் ஒருத்தர் நிற்க வைப்போன்னு பெல்ட் அடிக்கிறாரு. ஏன் அப்புறம் என்ன சொல்கிறார்? நான் இனிமேல் தேர்தலே நிற்க போகிறேன், நிற்கவே மாட்டேன், இனிமேல் எனக்கு வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறது தான். இப்படி தேர்தலே நிற்க மாட்டேன்னு எல்லா எம்பியும் எல்லா எம்எல்ஏ நினச்சிட்டானா எல்லாருமே திமுக எதிர்த்து தானே பேசுவான். இன்றைக்கி திமுக இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்களும் திமுக கூட்டணி தான் வேணும்னு சொல்லி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஏன் சொல்கிறான்? அவங்களுக்கு என்ன மாமா மச்சாவா இல்லாட்டி வாக்கிய தகராறா? எதுவுமே கிடையாது. அடுத்த வாட்டி நம்ம எம்எல்ஏ ஆகணும்னா திமுகவோட தயவு வேணும். இதுக்காக தான் அவங்க வந்து திமுக வந்து தோழமை கட்சி, அது ஒன்று விட்டு கொடுக்குறான்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரத்துலேருந்து நம்ம சிதம்பரத்துலேருந்து இங்கே திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் காங்கிரஸோடைய பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. ரீசன் என்ன? மாணிக் தாகூர், ஜோதிமணி, செல்வகுமார், விஸ்வபிரசன், 9 எம்பிக்களும் காலர் தூக்கி போட்டால் தாவேகா வாங்க நம்ம பார்த்துக்கலாம், 1-2 பார்த்துக்கலாம், வாங்க அவங்க களத்தில் நம்ம இறங்கலாம், நம்மளோட ஓட்டு வங்கி என்ன நிரூபிச்சு காட்டலாம், வாங்க எல்லாரும் வாங்க. ஏன் கூப்பிட்றானுங்க? 29 வரையும் எம்பி பதவி இருக்கின்ற குஷன் இருக்கு. அங்கே மோடி கிட்ட நாங்கள் எதிர்த்து பேசிட்டோம், மோடியே சுத்து போட்டோம், சுதாவும் ஜோதிமணியை பார்த்தியா பிரதமரே சுத்து போட்டோம், பிரதமர் ஏன் அவைக்கு வரல, நாங்கள் சுத்து போட்டது தான் சொல்லி பெருமை பீத்த கிடையாது சஸ்பெண்ட் ஆகி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாணிக்க தாக்கூர் ஒரு அருமையான விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாரு. அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கப்ப இந்தி கூட்டணியை சேர்ந்த 12 பேரை சஸ்பெண்ட் ஆகிறாங்க. ஏன்னா அவைக்கு தேவையில்லாத ஒரு புத்தகத்தை எடுத்துன்னு வந்து ராகுல் காந்தி பேசுகிறாரு, ரவணை புத்தகத்தை எடுத்து பேசுகிறாருன்னு சொல்லிட்டு, அதில் கம்யூனிஸ்டை சேர்ந்த வெங்கடேசன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், மிச்சம் எல்லாருமே காங்கிரஸ்காரங்க. ஏன் திமுகவை சேர்ந்த ஒரு எம்பி சஸ்பெண்ட் ஆகலை? நல்ல கேள்வி தானே. அப்ப என்ன காரணம்னா இந்தி கூட்டணியில இவங்க இன்னும் மிங்கிள் ஆகி போகல. அப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பானுங்க திமுக எம்பி 22 பேர். ராகுல் காந்தி வெளியே போற, ராகுல் வெளியே போயிட்டார், எல்லாரும் வெளியே போறோம். சார் எதுக்கு சார் வெளியே வந்தீங்க?
என்ன காரணம் சார் அப்படி அங்கே வந்து கேட்பானுங்க. யோ என்னையா பண்ணியிருந்தா சார், நீங்கள் எப்படி இருந்தாலும் வெளியே போக போகிறீங்க, எதுக்கு நாங்கள் ஒரு தூக்கத்தை போட்டோம் சார் அப்படின்னு. நாங்கள் அப்புறம் ராகுல் இந்த காரணம் அந்த காரணமா சார், ஓகே சார். சார் அப்புறம் இந்த பதாகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா சார், குளிர் அடிக்கும் சொல்கிறலாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா, ராகுல் காந்தி இப்போ எல்லாம் சொல்லுவார், எல்லாம் சேர்த்து கத்தணும். இதுதானே பண்ணியிருந்தானுங்க. இந்த 22 பேர் இருக்கட்டும், மாநில லெவலில் இருக்கட்டும், மக்கள் லெவலில் 22 பேரும், மாநில லெவலில் 10 பேரும் அவர்கள் தொகுதி சார்ந்த பிரச்சனை எங்கன்னா பேசியிருக்கானுங்களா? இப்போ என்ன பண்ணுறானுங்க, எல்லாம் முழிச்சு நிற்கிறாங்க. டேய் ராகுல் காந்தியே சஸ்பெண்ட் ஆக போகிறாங்க, நம்ம சஸ்பெண்ட் ஆகினா பிரச்சனை ஆகிடும், நம்மளும் இவங்களோட நடந்து போனால் நம்ம அந்த மெர்ஜ் ஆகிட்டு தலைவர் நம்மள பின்னாடி நம்மளை கூப்பிட்டு திட்டுவார், அதனால் என்ன பண்ணோம், கம்யூனிஸ்ட் சஸ்பெண்ட் ஆகியா சந்தோஷம், மாணிக் தாகூர் சஸ்பெண்ட் ஆகியா 12 பேர் போயிட்டீங்கன்னு சொல்லி இந்தி கூட்டணியை சேர்ந்த திமுகவுடைய எம்பிக்கள் அப்படியே உட்காந்துட்டாங்க. ஏன் உட்காந்த கேள்வியை நான் கேட்கல, உங்களுடைய விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக் தாக்கூர் கேட்குறாரு. ரைட்டா? இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரையும் பிஜேபியில் இருக்கிறவங்களும் தாய் அதிமுகவில் இருக்கிறவங்களும் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தான் திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. கரெக்டா? வேற யாரும் சொல்ல. இன்னைக்கு திமுக கூட்டல் இருக்கக்கூடிய காங்கிரஸே சொல்லுது திமுக ஊழல் கட்சின்னு. அவர் சொல்றாரு பாருங்க, திமுக செய்த தவறான வேலைகளுக்கெல்லாம் பழியை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ வேர்டு பேர். அப்படி என்ன இன்டெரக்டா சொல்றாரு, திமுக செய்த ஊழல்களை நாங்கள் கூட்டணியில் இருந்தனால் சகித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அது அர்த்தம். அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு இங்கே புரியுதான்னு தெரியல. திமுக செய்த பல பிழைகளுக்கு நாங்கள் இன்றைக்கு அடி வாங்கி அது பொறுத்து கொண்டு நாங்கள் கூட்டணியில் கண்டினியூ பண்றோம். அதாவது 2Gயை 10% இன்டைரக்டா சொல்றாரு. அன்னைக்கு மன்மோகன் ஆட்சி கவுந்தது காரணம் என்ன? 2014 2G தானே. எவ்வளோ பெரிய லெவலில் பேசப்பட்டது. கனிமொழியே இதே காங்கிரஸ்காரர் தான் சிறை வைத்தாங்க. கனிமொழி அவர்களோட்டோ ராஜாவையும் சிறை வைத்தது காங்கிரஸ், பிஜேபியை வச்சுது. பிஜேபியை வந்து அப்புறம் 4 வருஷம் கழிச்சு தான் சிபிஐ நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, முகாந்திரம் இருக்குது, ராஜா அவர்களும் கனிமொழி செஞ்சதுக்கான முகாந்திரம் இருக்குது, ஆனால் நான் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான ஆவணங்களை எங்களுக்கு கொடுக்க தவறி விட்டது சிபிஐ சிறப்பு நீதிமன்றனால தள்ளுபடி பண்ணி விடுதலை பண்ணாங்க. இன்றைக்கி மேல்முறையீடில் இருக்குது, இன்னும் கத்தி தூக்கிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் மேல்முறையீட்டில் தான் இருக்கிறாங்க. அதை விட ராஜா இடையில ஒரு பெல்ட்டி அடிச்சு என்ன தெரியுமா, எங்களுக்கு வந்து தீர்ப்பு பக்கம் 40,000 பக்கம் நம்ம அந்த பக்கம், எங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, தமிழில் மொழியில் பிரித்து கொடுங்க, 6 மாதம் கடத்துறதுக்கு. அவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார், இந்தியும் பேசுவார், வெளியில் பேச மாட்டார், வீட்டுக்குள்ளே பேசிப்பானுங்க. ஆனால் வெளியில் கோர்ட்டில் போய் அந்த வழக்கை தாமதப்படுத்துறதுக்கு எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வந்து அதை வந்து நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி வழக்கை தாமதப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஊழல்களை எல்லாம் உங்களுடன் நாங்கள் இருந்த காலத்தில்தான் நாங்கள் பழியை சுமக்கிறோம். நல்லதோ கெட்டதோ ஆட்சி போச்சுல காங்கிரஸுக்கு, நீங்க வரையும் செத்து போச்சு இல்லைங்க. 2014 காங்கிரஸ் தமிழ் இந்தியாவில் எந்திரிக்க முடியல. நீங்க 2014 நம்ம தான் வென்றெடுத்தோம், 2019 நம்ம தான் வென்றெடுத்தோம், 2024 நம்ம தான் வென்றெடுத்தோம். காங்கிரஸால் எந்திரிக்க முடியல. அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் யாரு? திமுக. அதை தான் மாணிக் தாக்கூர் சொல்றேன். யோ உங்ககிட்ட என்னையா லஞ்சமா கேட்குறேன், டெண்டரா கேட்குறேன், காசாயா கேட்குறேன், ரெக்கமெண்டேஷன் கேட்குறேன், சீட்டு கேட்குறேன், என்னையா நான் உன்ட்ட கேட்குறேன், மரியாதை தான்யா கேட்குறேன், தயவு செய்து மரியாதை கூடியா. யோ மரியாதை கூடியா, அசிங்கமாக பேசாதியா, மரியாதை கூடியா. ஏன் அப்படின்னா காங்கிரஸ்காரன் வந்து ராஜகண்ணப்பன் சொல்றாரு சூப்பராக ஒரு மீட்டிங்கில், இந்த ஒருத்தர் 2 பேர் 2 உரண்டை எழுத்துக்கிட்டே இருக்கிறான், அவனை பற்றி விடு போட்டோம், அவனுக்கு கூட்டணிக்கு வந்தா வரட்டும், வராட்டி போட்டோம். இந்த மாதிரி சொல்றதுனால தான் அவர் சொல்றார் மரியாதை தயவு செய்து கொடுங்க. ராகுல் காந்திக்கு மாண்புக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மரியாதை கொடுக்கிறார், மாண்புக்கு முதலமைச்சருக்கு ராகுல் காந்தி மரியாதை கொடுக்கிறார். எங்களை எந்த நாயும் மதிக்க மாட்டேங்குது, கூட்டத்துக்கு போனோட ஓரமாடி அப்படின்றானுங்களாம். இல்லைங்க நானும் போராட்டத்தில் அதெல்லாம் நீ வேணாம், நீ ஒன்றுலாம் தெரியாது, இப்போ ஒரு வாரம் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டு தூங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், சீட்டு வரப்போ போடுறோம், வந்து நின்று ஜெயிச்சுப்போ அப்படின்றாங்க. ஸோ எங்களிடம் நாங்களோட அன்பு செலுத்துகிறோம், எங்ககிட்ட அன்பு செலுத்துங்க, அன்பெல்லாம் கேட்டு வாங்குறானு, நாங்கள் உங்களுக்கு மரியாதை தரோம், தயவுசெய்து எங்களுக்கு மரியாதை கொடுங்க. உங்களிடம் கேட்பது குறைந்தபட்ச மரியாதை. ஏன்னா கொஞ்சம் நஞ்ச மானத்தையும் ராஜகண்ணப்பன் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார் மீட்டிங்கில். ரகுபதி கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் மிச்சத்தை ராஜகண்ணப்பன் வாங்குவாங்கன்னு வாங்கிட்டார். வாங்கினாரா இல்லையா? அதில் மாற்றம் இல்லை. அதில் குறிப்பிட்டு ராஜகண்ணப்பன் ஒன்று சொன்னார், ப. சிதம்பரம் எம்பியா நிற்கிறப்ப அவர் தோத்துட்டோன்னு அறிவிச்சாங்க, நான் தான் ஜெயிச்சேன் சிவகங்கை தொகுதியில், நான் இருந்து காரைக்குடிக்காரர் தான், எனக்கு தெரியும். அது திடீர்னு பார்த்தா அவர் தான் ஜெயிச்சிட்டாங்க, நான் வழக்கு போட்டேன், வழக்கு நடந்துட்டு இருக்கப்போ மாண்புக்கு முதலமைச்சர் கேட்டுக்கிட்டாரு, வழக்கை வந்து நிறுத்தி வைங்கன்னா இல்லை நிறுத்தி வச்சிருக்கேன், இப்படிலாம் நான் உங்களுக்கு பண்ணனே, அப்படி இருந்து எங்களுக்கு உரண்டை எழுப்பியாடா, நீ சும்மா சும்மா வந்து சீட்டு கொடு, எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுட்டு இருப்பீங்களாடா, அடிச்சு பத்திராங்களா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்படின்னு கணக்கு சொல்றாரு. அப்போ இவ்வளோ பேச்சுக்களுக்கு இடையில இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, இன்னும் 5000 கொடுத்தா ஜெயிச்சிருவேன்னு சொன்னியாமே RS பாரதி, சொன்னியாமே, ஆமாம் சொன்னேன், RS பாரதி ஆமாம் சொன்னேன். அவர் சொல்றாரு ஆமாம் சொன்னேன், என்ன அதுக்கு
11 மாநில தேர்தல் இந்தியாவில் நடந்திருக்கு. இதே மாதிரி இலவசங்கள் 5000 10,000 கொடுத்ததுல 4 மாநிலம் தான் வென்றெடுத்திருக்காங்க. 6 மாநிலம் இந்த இலவசை அறிவித்து தோத்துருக்கோம். இது உனக்கு தெரியுமா? நான் கும்மிடிப்பட்டி தாண்டி வரமாட்டேன், எனக்கு அதை பற்றி தெரியாது, அப்போ நீ கம்முன்னு இரு. நான் கம்முன்னு இருக்க மாட்டேன், நான் மறுபடியும் பேசுவேன். RS பாரதிக்கும் பிரவீன் காந்திக்கும் எக்ஸ் வலைதளத்தில் போகுது. அவர் என்ன சொல்றாரு? 5000 கொடுக்கறது நல்ல ஸ்கீம் தான், 5000 கொடுக்கறதுனாலே நீங்க வென்றெடுத்துருவோன்னு கனவு மட்டும் காணாதீர்கள். ஸோ அப்படி முடிஞ்சிச்சா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வேணான்னு சொல்ற இந்த இரு பெரு அறிவாளிகள், இரு பெரு காங்கிரஸ்காரர்கள் 50 வருடமா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஜாம்பவான்லாம் எட்டி பார்த்தா அது விருதுநகர் டபுள் டைம் MP. இது இப்போதான் வந்திருக்கு பிரவீன் சக்கரவர்த்தி. பழைய கட்டையெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. யாரு? நமக்கு கிருஷ்ணசாமி ஆகட்டும், தங்கபால் ஆகட்டும், நம்ம பீட்டர் அல்போன்ஸ் ஆகட்டும், இன்னும் எவ்வளோ பேர், பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, பெரிய பெரிய டிக்கெட்டு, கோபண்ணா சாரு, இதயதுல்லா சாரு, இந்த டிக்கெட்லாம் கம்முன்னு இருக்கு. யாருக்கும் எந்த தொலைவு தராம கம்முன்னு இருந்துனுப்பா, அவங்ககிட்டலாம் போகக்கூடாதுப்பா. 2 டிக்கெட் நேற்று வந்த டிக்கெட்டு சவுண்டு ஓவரா இருக்கு. எதுக்கு சவுண்டா ஓவரா இருக்கு? பார்லிமெண்ட்ல எல்லாம் இருக்கிறப்ப ஜோதிமணியும் சுதாவும் போய் கத்தி விட்டு கம்பு சுத்துறாங்களே, எப்படி தைரியம்? ராகுல் காந்தியினுடைய குட்புக்கில் அவங்க இருக்கிறார்கள். அதை மாணிக் தாகூர் வந்து தெளிவாக போட்டு உடைச்சிட்டார். என்ன? நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கம்பெடுத்து சுற்றலாம்ல. நீ தேர்தலில் போட்டி, நான் அடுத்து நீ MP அன்னைக்குனாலும் அங்கே ஓட விடுவாங்களா? விருதுநகர் இருக்கணும் வேடா, அன்னைக்கு என்ன சொன்ன நீ? தனியாக நின்று மாவாட்டுறான்ல, மாவாட்டுறா போடா, தனியாக நின்றா ஓடுறா. அதில் மாணிக் தாகூர் வந்து MP ஆகணும்னு ராகுல் காந்தி சொன்னால் ராகுல் காந்தி என்ன சொல்லுவார்? ஸ்டாலின் என்ன சொல்லுவார்? வேற ஆளை போடுங்க, இல்லாட்டி கூட்டணி விட்டே ஓடி விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? சரிங்க, நான் மாற்றிக்கிறேன். இந்த நிலைமைக்கெல்லாம் வருவாங்களா? ஏன்னா அந்த அளவு திட்டானுங்க இப்போ அவனுங்க. அப்போ நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன். ஸோ சைடு சேஃபு. 29 வரையும் நம்ம முடிச்சுட்டு பர்மனெண்டாக கரெக்டாக முடிச்சா பென்ஷன் வரும், அதோடு நம்ம செட்டில் ஆகிடலாம். நான் காங்கிரஸை வளர்க்க போகிறேன். ஏண்டா இவ்வளோ நாள் அடி ஆட்சியில் இருக்கிற 3 டைம் எம்பின்னு நினைக்கிறேன். அவர் 3 டைம் MP ஆகுற, அப்போலாம் அவனுக்கு காங்கிரஸை வளர்க்க முடியல. இனிமேல் நீ தேர்தலில் போட்டியிட மாட்டே அப்படின்னு நீ நினைச்ச பிறகுதான் காங்கிரஸை நான் வளர்க்க போறேன்றான். சரி, வளர்க்கட்டும், அவனுங்க கட்சி அது வளர்க்கட்டும், அது பிரச்சனை கிடையாது. அப்ப கண்டிப்பாக காங்கிரஸ் தாவேகாவுடன் போவது உறுதி. அதை தான் திமுகவும் எதிர்பார்க்கிறது. திமுக இன்னொன்று என்ன எதிர்பார்க்கறாதுன்னா, கிட்ட கொண்டு போய் நான் 23ஆம் தேதி சந்திச்சிடலாம், 23 வரையில் இல்லை, டைம் இல்லை, அமாவாசை அன்னைக்கு தான் துர்கா ஸ்டாலின் சந்திக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாட்டிமா இருக்குது, இன்னும் 2 நாள் போட்டோம், அப்படியே வச்சுட்டு இன்னும் இல்லை, இன்னைக்கு வந்து கிருத்திகை இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க. அப்படியே தள்ளிட்டு தேர்தல் இருக்கிற டைம்ல கைட்டு விட்டாங்கன்னா இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது, காங்கிரஸ் நடுவில் மாட்டிப்பான். இதுதான் அவங்க பிளானு. இவங்க நிறைய பேர் தயவுசெய்து திமுக காங்கிரஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களை தாவேகாவுடன் செல்வதற்கு திமுக உடனடியாக சம்பாதிக்காது. உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து நீங்க தாவேகாவும் போக முடியாது, திமுக வர முடியாம தமிழ்நாட்டில் 232 தொகுதிகளுக்கும் தனிச்சு போட்டியிடத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்படும். அதுல மாற்றே கிடையாது. அதான் நடக்க போகுது. இல்லாட்டி RS பாரதி சொன்ன உடனே விட்டுட்டு போடலாமா? அது வந்து என்ன சொல்றாரு? ஊழல் கட்சி, நீங்க செய்த பிழைகளுக்கெல்லாம் நாங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம், நீ ஒரு ஊழல் கட்சி, உன் ஊழல்னால எங்க கட்சி பெருகி கெட்டு இருக்குன்றத நேரடியா சொல்றேன். இனிமேல் எப்படி அது ஜெல்லாகும்? நான் முன்னாடி சொன்ன பதிவை நினைவு விட்டு விரும்புறேன். பிஜேபி திமுக ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம், அஇஅதிமுக சொல்லிட்டு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி மாணிக் தாக்கரே சொல்றாருங்க, திமுகவுடைய ஊழல் கட்சி துணைக்கு போன ஒரே ரீசனால தான் நாங்கள் இன்னைக்கு அரசியலிருந்து அகற்றப்பட்டோம்னு சொன்னார். துணை போன ஒரே காரணத்துக்காக நாங்கள் இங்கே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்ப ஆத்தரைஸ்டா ஊழல் கட்சின்னு சொன்ன உடனே தான் ட்விட்டர்கள் பறக்கிறது. அப்ப ரொம்ப தெளிவா ஒரு விஷயம், விஜயுடன் ராகுல் காந்தி நேரடியாக பேசிவிட்டார். திமுக என்ன, காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நாங்கள் காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், திமுக சொன்னா அந்த கிரேஸ் அலையிலே அங்க போனா எதுனா பெருசா சாதிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குது. திமுக நினைக்குது இருக்கிற வரையும் இருக்கட்டும், அவனுங்களா போனா போட்டு விடு, இருக்கிற வரையும் இருக்கட்டும், அவனுங்களா இல்லை நாங்கள் திமுக கூட்டணியில் இனிமேல் தொடர விரும்பவில்லை, நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர விரும்பவில்லை, நாங்கள் தாவேகாவுடன் சொல்லுகிறோம், அவனுங்களா போனா போட்டு விடு அப்படின்னு அவனு நினைக்கிறானு. உன்னை நம்பி நான் கட்டேன், என்ன நம்பி நீ கட்டான்னு காங்கிரஸ் இப்ப நடுத்தெருவில் நிற்க போகிறது. இதுல மாற்றே கிடையாது. ஏன்னா ஒரு சிம்டம்ஸ் தெளிவா தெரியுது பாருங்க. நாடாளுமன்றத்தில் கோஆபரேஷன் இல்லை, சஸ்பெண்ட் பண்றப்ப இவங்க எல்லாம் எந்திரிக்கல, எப்பவுமே தூங்கி இருக்கவங்க எஞ்சி போய் போராட்டம் பண்ணுவானுங்க. திமுக வேற வேலையே கிடையாது, நல்லா தூங்கிட்டு இருப்பானுங்க. ராகுல் காந்தி வெளியே போயிட்டார், வாடா வாடா வாடா, நம்ம சால் ஐயா திட்டு வர்றா, வாடா ஐயா எதுக்கு வெளியே வந்து, இல்லையா சொல்றான், எனக்கே தெரியாது வெளியே வந்து, இனிமேல் தான் யோசிக்கணும். அவர் சொல்லுவார், இப்போ பேனர்லாம் ரெடியா, இப்போ பேனர் பார்த்து இதுதான் வெளியே வந்தோம், எல்லாரும் கத்துங்க, எல்லாம் உட்காந்து கோஷம் போடுங்க, காந்தி சிலைக்கிட்டு வந்து கோஷம் போடுங்க, இதானே பண்ணியிருந்தானுங்க. இந்த வாட்டி ஏன் போகல? 5000 கொடுத்த அடுத்த நிமிஷம்
நீ அதிகமாக திருமாவளவனுக்கு சேர்த்து சொல்கிறார், என்னடா கூட்டணியில் பங்குன்றியாமே, நொங்கு கேட்குறியாமே, பங்கு உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றாரு. திருமாவளவனுக்கு தான் செக் அது. ஓவராக பேசினா வன்னியரசை வச்சு உன் கட்சி இங்கே, இந்த கட்சிக்கு ரெண்டா பிரியும். என்ன சொல்ற, ஒன்னா இருக்க போறியா ரெண்டா பிரியா? மதிமுக மாதிரி ஒன்று பிரிச்சிருவாமா, மலை சத்தியா மாதிரி இன்னும் தாவேக்க ஆரம்பிச்சான் பேர். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அவருடைய பையன் வையாபுரி வந்து மோடி அவர்களை சந்திச்சாரு. அதை பண்ண போற, இதை பண்ண போற, புரட்சி பண்ண போற, பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறேன்னாரு. ரொம்ப பேசுறான், கட்சியை ஓட டம்முன்னு உடைச்சாங்க. மலை சத்தியாவை தனியா தூக்கிட்டு அவர் நான் தான் தாவேக்கா. இந்த படம் பார்த்தீங்களா, அந்த அருமையான படம் ஒன்று இல்லை, மருதுமலை படத்தில் சொல்லணும், இது முறைப்படி தாலி கட்டுவோம், நான் தான், எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு. இது எப்ப, இது வந்து நேற்று கட்டிட்டு அவருக்கு குழந்தை ஒன்று வளருது, அந்த குழந்தை வளர்றதுக்குள்ள அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு ஒருத்தன். இதையெல்லாம் முடிச்சு இன்னும் வருவான், நான் தாண்டா உண்மையான புருஷன். அந்த மாதிரி இவர் மல்லை சத்யா திடீர்னு வெளில வந்து நாங்கள் தாங்க உண்மையை மதிமுக, இவர் கிடையாதுன்றாங்க. இப்போ வந்து வைகோவும் அந்த கூட்டணியில் இருக்கிறார், மல்லை சத்யா தாவேக்காவும் இருக்குது. இப்போ தாவேக்காவுக்கு ஒரு ஆப்பு வரப்போகுது. இப்போ நினச்சிட்டு இருக்காங்க மல்லை சத்யா கம்முன்னு இருக்காங்க, திமுக பண்ணுறாங்கன்னு. தாவேக்காவை பேர் வச்சதே திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரையும் தாவேக்காவை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. இது ஒன்று. நம்மால் ஒருத்தர் இறங்கியிருக்கோம், அத்வாலே, ராம்தாஸ் அத்வாலே. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, தமிழ்நாட்டில் நாங்கள் 10 இடம் கேட்போம், நம்ம கூட்டணி கட்சியில் தான் இருக்கார், சூப்பரான கிங் அவர், இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர், மிகச்சிறிய லெவலில் பட்டியலின சகோதரர்களுக்கான நல்ல தொடர்பில் இருக்கவர். 10 இடம் கேட்குறேன்னு இருக்கார். 10 இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிப்போம். கொடுக்காத நாங்கள் எங்கே அடர்த்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் ஒரு 50-60 இடத்துல விவசாயி கரும்பு சின்னத்தில் நிற்க போகிறோம், சீமானுக்கு ஆப்பை வைக்க போகிறோம். இப்போ அவரு பாருங்க, அரசியல் எதுவும் நடக்குங்க. இப்போ சீமான் வந்து தாவேக்கா பார்த்து பயந்ததை விட அத்வாலையை பார்த்து பயந்து நிற்கிறாரு. ஐயோ இவன் இப்படி சொல்கிறான். ஏன்னா சீமான் என்ன நினச்சிருந்தாரு, போன வாடி நமக்கு வந்து மைக் சின்னம் குத்துறானுங்க, நம்மளும் கத்துறோம் மைக்கும் கத்துறோம், ரெண்டும் கத்துறோன்னு எவனுக்கும் போய் சேரல. சீமான் கத்துறாரா மைக் கத்துறதானே தெரியல, அதனால அது வேணான்னு சொல்லிட்டு பழைய சின்னம் வந்து கரும்பு விவசாய சண்டை, அந்த ஏருள்ள கரும்பு வச்சுக்கிற சின்னமே நம்ம வாங்கிப்போம், விவசாய சின்னமே வாங்கணும்னு வாங்கிட்டு கம்ஃபர்ட்டாக இருந்தார். அது மாநிலம் தாங்கி எங்கேயும் வெளியில் போகாது, தமிழ்நாட்டில் விவசாய சின்னம் தான் நம்மன்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு ஆப்பு வைக்க வந்து விட்டார் எங்கள் ராம்தாஸ் அத்வாலே. தெளிவாக வந்துட்டார் அவர். நாங்கள் 51 60 தொகுதியில் நிற்க போகிறோம், மற்ற தொகுதியில் நாங்கள் அடர்த்தியாக இருக்க இடத்துல நின்றுட்டு மிச்சத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோன்னா, இப்போ நாம் தமிழருடைய 8% ஓட்டில் இருக்கும் பாதி பேர் அத்வாலையை குத்துவான். தோணால இந்திய குடியரசுக் கட்சிக்கு அதற்கும் இது அரசியலே அப்படிதான். இது யார் நம்ம வந்து ஏன் வந்த ஏதுலாம் போக முடியாது, அரசியல் எல்லாமே நடக்கும். இன்றைக்கு தாவேக்காவை விட இந்திய குடியரசு ராம்தாஸ் அத்வாலை பார்த்து சீமான் பயந்து கொண்டிருக்கிறார். இது ஒரு ட்ராக்ல போகுது. தாவேக்கா இந்த தாவேக்கா போடணுமா அந்த தாவேக்கா போடணுமான்னு விசில்ஸ் இன்னும் கொண்டு வந்துட்டாங்களே. இப்போ மல்லை சத்தியாக வேற மாதிரி அதுக்கு ஆப்போனண்ட்டாக ஒன்று கொண்டு வந்து 2 பேரையும் தாவேக்கான்னு திமுக ப்ளே பண்ணும். அப்போ தாவேக்கா போகிறதுக்கும் காங்கிரஸ் வந்து போகிறதுக்கும் முடியல, இங்கேயும் பிரயாணம் இல்லை. இவ்வளோ பேசின பிறகு மானமுள்ள காங்கிரஸ்காரன் எவனா அங்கே இருப்பானா? ஏன் நல்லா பாருங்க, பராசக்தி படம் இப்பொழுது எடுத்து வெளியிட வேண்டிய தேவை எதுக்குன்னு நம்ம நிறைய காணொலியில் பேசியிருக்கோம். பராசக்தி ஒரு நல்ல படம்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அந்த படத்தை கூட்டணி பிரச்சனை நடக்கிறப்ப வாலண்டியரியாக டாஸ்மார்க் 100 ரூபா 10 ரூபா வருமான படத்தில் அந்த ஆதித்யா அவர் பேர், அவரை வைத்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் டான் ப்ரொடியூசர்னு சொல்லி போடுறீங்க, கரெக்டாக? அந்த படத்தை இப்போ வெளியிட வேண்டிய தேவை என்ன? இப்போ காங்கிரஸ் சேர்ந்த இந்திரா காந்தியும் காங்கிரஸை சேர்ந்த பக்தவச்சலம் ரொம்ப மட்டமாக காமிச்சிருப்பாங்க. பக்தவச்சலம் பாவம், அவரெல்லாம் உயிரோடு இருந்தாருன்னா கூட்டணியிலே இருக்க மாட்டார். அவ்வளோ காட்டி இப்போ அந்த படத்தை ஹைலைட் பண்ண வேண்டிய தேவை என்ன? பொன்னியின் செல்வன் வரலாற்று பிரமுக படமாது, இல்லை வந்து ஜெயிலர் மாதிரியோ இல்லை கூலி மாதிரி பெரிய கமர்ஷியல் படமாக வெளியிட்டால் நல்லா ஓடுன்றது. அப்போ தெளிவாக காங்கிரஸை இங்கிருந்து கழட்டி ஒன்றுன்னு திமுக நினைக்கிறதுல ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தெளிவாக இருப்பார். நல்லா இன்னைக்கு அருமையான ஒரு விஷயத்தை படித்தேன். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸை சேர்ந்த சி சுப்பிரமணியனும் அழகேசனும் தன்னுடைய மந்திரி பதவியை ரிசைன் பண்ணாங்க. இது நீ காட்டினியா? கேள்வி ஒருத்தன் கேட்குறான் காங்கிரஸ்காரன். இதை நீ பராசக்தியில் காட்டியிருந்தா நீ கரெக்டாக வரலாற்று கரெக்டாக எடுத்துன்னு இருக்கும். காங்கிரஸை மொத்தமாக கழுத்தெடுத்து பக்தவச்சலத்தில் பாவம் அவரை போட்டு வில்லனாக காட்டி ஒட்டு மொத்தமாக அந்த படத்தை வந்து திமுக வந்து காங்கிரஸை ஒரு வில்லத்தனமாக காட்ட வேண்டிய தேவை என்ன? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இப்போ எதுக்கு? பராசக்தின்ற ஒரு படம் 1967 நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, 37 ஆரம்பித்து இந்திய எதிர்ப்பு போராட்டம், அப்புறம் 55 தீவிரம் அடைஞ்சிது, இருமொழி கொள்கை அண்ணா கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 6 முறை ஆடிட்டீங்க, இப்போ 7வது முறை ஆடிட்டு இருக்கீங்க. இத்தனை முறை தமிழ்நாட்டை 70 வருஷமா நீங்க ஆண்டுட்டு இருக்கப்பெல்லாம் உதிக்காத இந்திய எதிர்ப்பு சிந்தனை திடீர்னு ஏன் உதிக்குது?
திடீர்னு ஏன் நீங்கள் வந்து ஆதித்யாவுடைய பணத்தை வச்சு ஆகாஷ் ஆதித்யா அவர் பேர் டான் பிக்சர்ஸோட ஓனர், தம்மாத்துண்டு பையன், 26 வயசு பையன், பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் படம் எடுக்கிறாரு. ரெட் ஜெயினோடைய பினாமி அவர், அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்கள் அமலாக்கத்துறையெல்லாம் ரீடெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ இன்றைக்கு அந்த தேவை என்ன? இதை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் அதையும் பொறுத்துக்கிறான். அதான் மாணிக் தாகூர் சொல்கிறார், எவ்வளோதான்டா நான் பொறுத்துக்கிறது, போகிற வரவெல்லாம் என்னை போட்டு அடிக்கிறீங்களேடா, எவ்வளோதான், நானும் மனுஷன் தானே கேட்குறாருல, நானும் மனுஷன் தானே, எங்களை எவ்வளோதான் பொறுத்து, மரியாதை கொடுங்கடா, அன்பு காட்டுங்கடா. ஒரு நாய்கிட்ட போய் ஒரு அன்பு காட்டினா கூட வாழாட்டுது. ஆனால் திமுக காரணங்க நின்னா அவனுமோ விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்களே. அன்பு காட்டுங்க, பிற உயிர்களிடம் அன்பு செலுத்துங்கள், காங்கிரஸ் உயிர்களுடன் அதிகமான அன்பை செலுத்துங்க. இதுதான் அவர் கேட்குறாரு. பாவம் அவர் கெஞ்சுறாரு, அன்பு காட்டுங்க, மரியாதை கொடுங்க. அசிங்கமாக தெரியாது காங்கிரஸ்க்கு, நீ வரவே வராது, போடா நீ வராதரா, நீ வந்து ஓட்டு விழாதரா அப்படின்றாங்க. என்ன எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. ஒரு போராட்ட காலத்தில் நாங்கள் வந்து நின்னா கூட சிச்சி போ ஓரமா பின்னாடி போ, அங்கே பின்னாடி தண்ணி டீ தர குஸ்ட் அப்படியே போய்டு அப்படின்றானுங்க. அப்போ இது வந்து தப்பு, நான் திமுகவை சொல்லவே மாட்டேன். காங்கிரஸின் மேல் முதுகு சவாரி செய்து கொண்டு காங்கிரஸின் ஒட்டுண்ணியாக இவ்வளோ நாள் இருந்த அதிகாரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி அதிகாரத்தின் மூலம் சுகமடைந்து இன்றைக்கு நான் கட்சியை வளர்க்க போகிறேன் 1967 வரைக்கும் கட்சியை வளர்க்கல, வந்துட்டானுங்க 26ல் நாங்கள் கட்சியை வளர்க்குறோம். நல்லா வளர்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் வரையும் 2021 24 வரையும் ஒரு மாட்டினாச்சும் மக்களுக்கான ஒரு போராட்டத்தை இங்கே காங்கிரஸ் செஞ்சிருக்கா? களத்தில் இருந்திருக்கா? சரிப்பா, மக்களுக்கான போராட்டத்தை இருந்தலாம். மத்திய அரசு எடுத்து நீ என்ன போராடி இருக்கியா? ஒரு அறிக்கை, செல்வ பிறந்தக்காரன் ஒரு அறிக்கை கூட, அறிக்கை போட அவ்வளோதான். அங்கே ராகுல் காந்தி வரைக்கும் அறிக்கை முடிஞ்சிச்சாலும் சத்தியபூதி பவனை விட்டு எவனும் வெளியிலே வரமாட்டானுங்க. இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றாங்க, மரியாதை கொடுக்குன்றாங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் காங்கிரஸ் இந்த முறை தமிழ்நாட்டில் தனிச்சு நிற்வதற்கான வேலைகளை திமுக அழகாக காய் நகர்த்தி செல்லுகிறது. தாவேக்காவோட போகவும் மாட்டான், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான் திமுக காரன். அதுதான் இப்போ நடக்க போகுது சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளைஞரோட உட்காந்துருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி.